Hello all, welcome to RMIC Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல geography and environment topics and news last week பார்க்கலாம். So as usual, first list of topics: climate change performance index, global big cat summit 2026, integrated forum on climate change and trade, Adam Chini rice, Saranda wildlife sanctuary. So இந்த 5 topics பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல டீடைல்டா பேச போறோம். So first, climate change performance index. இது ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னா, இந்தியா 23rd பொசிஷனுக்கு லேட்டஸ்ட் CCPI climate change performance indexல இதா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ climate change performance index யார் பப்ளிஷ் பண்ணுவாங்க? ஜெர்மன் வாட்ச். ஸோ இதுல 63 countries ஓட climate சேஞ்சுக்காக அவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதில் எப்படி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி ரேங்கிங் வந்து விடுவாங்க. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷனுக்காக, ஸோ அந்த கிளைமேட் சேஞ்ச் நம்ம கம்மி பண்ணி மிட்டிகேட் பண்றதுக்காக என்னென்ன எஃபர்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க, அந்த எஃபர்ட்ஸ் எடுக்கிறதுல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ 2005 வந்து கண்ட்ரீஸ்ல வந்து கிளைமேட் ப்ரொடெக்ஷன், தட் இஸ் கிளைமேட் சேஞ்ச் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுல, அந்த கிளைமேட் சேஞ்ச்னு மிட்டிகேட் பண்றதுல எஃபர்ட்ஸ் எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனுவலி அனலைஸ் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து 63 countries அண்ட் யூரோப்பியன் யூனியன் சேர்த்து கவர் பண்றாங்க, விச் இஸ் 90% ஆஃப் குளோபல் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். ஓகே, என்னென்ன பேசிஸ்ல ரேங்கிங் கொடுக்குறாங்கன்னா, கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ், ரினவபிள் எனர்ஜி, எனர்ஜி யூஸ், கிளைமேட் பாலிசி. ஸோ இதில் எல்லாத்துலேயும் எப்படி வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்குது, எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. யுனைடெட் நேஷன் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் பேலம் பிரேசிலில் COP 30 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டென்மார்க் ஆஸ் யூஷுவல் ஸ்காண்டினேவியன் நேஷன்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ரேங்கிங்ஸில் டாப்பில் இருக்கும் டென்மார்க். அதுக்கப்புறம் யூகே, ஓகே, யூகே அண்ட் மொரோக்கோ வந்து 5th and 6th பொசிஷன்ஸில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இந்தியா 13 places ட்ராப் ஆகி 23rd பிளேஸ்க்கு வந்திருக்காங்க லேட்டஸ்ட் ஸ்கோர்ல. ஸோ ஹை வந்து மீடியம் பெர்ஃபார்மரா இது வந்து மாறி இருக்காங்க. ஏன்னா நம்ம கோல் மேல அதிகமா டிபெண்டா இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம இதாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ கிளைமேட் கோல்ஸ், ரினவபிள் டார்கெட்ஸ் இது எல்லாமே நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கோல் மேல கண்டினியூஸா நம்ம டிபெண்ட் ஆகுறதுனால அதுக்கு வந்து எக்ஸிட் டைம் லைன் இல்லாம இருக்கிற காரணத்தினால நம்ம இப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றது தெரியுது. அதுக்கப்புறம் குளோபல் பிக் கேட் சம்மிட், இந்தியா வந்து 2026ல குளோபல் பிக் கேட் சம்மிட்னு நம்ம ஹோஸ்ட் பண்ண போறோம். அதனால COP 30ல இது வந்து நல்லா கன்சர்வ் பண்ணணும், அதுக்காக ஸ்ட்ராங்கர் கன்சர்வேஷன் இது ஸ்டெப்ஸ் வந்து இது பண்ணணும்னு சொல்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ பிக் கேட் கன்சர்வேஷனுக்காக அதுக்கு ரிலேட்டடா பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷனுக்காக குளோபல் பிக் கேட் சம்மிட் வந்து இந்தியாவில் நியூ டெல்லியில் நடக்க போகுது 2026ல. என்வாயர்மெண்ட் மினிஸ்டர் COP 30ல பிரேசில்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு நான் இது இன்டர்நேஷ்னல் கோஆபரேஷன் வந்து பிக் கேட்ஸ் கன்சர்வ் பண்றதுல, அந்த பிக் கேட்ஸ் ஹாஸ்ட் பண்ணியிருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாரும் குளோபல் கோஆபரேஷன் எல்லாரும் கோஆபரேட் பண்ணி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுல வந்து ஃபினான்ஷியலி, பாலிசி வைஸ், சயின்டிஃபிக்கலி எல்லா இடத்துலையும் நம்ம அலைன் ஆகி கோஆபரேட்டிவ் பேசிஸ்ல, பார்ட்னர்ஷிப் பேசிஸ்ல கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ் கொண்டு வரணும் சொல்றது. ஓகேங்களா. we have something called International Big Cats Alliance. அது கூட ஹெட் குவார்ட்டர்ட் அட் இந்தியா ஒன்லி. ஸோ அது வந்து நம்ம ப்ராஜெக்ட் டைகர் லான்ச் பண்ணி 50 years ஆயிருக்கிற அந்த இயர்னு கமெமரேட் பண்ணி 2023ல நம்ம இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, இந்த மாதிரி பிக் கேட்ஸ், தட் இஸ் 7 பிக் கேட்ஸ், அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு மல்டி கண்ட்ரி அண்ட் குளோபல் அலையன்ஸ் பேரு தான் இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸ் அலையன்ஸ். ஸோ இப்போ 7 பிக் கேட்ஸ் வந்து நம்மள்கிட்ட இருக்கு. டைகர், லயன், லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட், சீத்தா, ஜாகுவார், பியூமா. ஸோ இந்த 7 பிக் கேட்ஸ்னு நம்ம கன்சர்வ் பண்றதுக்காக இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸ் அலையன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 7 பிக் கேட்ஸ்ல இந்தியாவில் 5 பிக் கேட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. டோட்டலி இந்த அலையன்ஸ்ல we are targeting
கன்சர்வேஷன் ஆஃப் 7 பிக் கேட்ஸ். ஸோ அதில் எல்லா கண்ட்ரீஸும் வந்து இந்த பிக் கேட்ஸ் ஹவுஸ் பண்ணுற கண்ட்ரீஸ் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த அலையன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் 5 தான் இந்தியாவில் இருக்கு. டைகர், லயன், லெப்பர்ட், சீத்தா அண்ட் ஸ்னோ லெப்பர்ட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த திங். நெக்ஸ்ட், இன்டிகிரேட்டட் ஃபோரம் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ட்ரேட். இது வந்து COP30 பிரேசில்ல வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளைமேட் ட்ரேட் டென்ஷன்ஸ்னு மேனேஜ் பண்ணுறதுக்காக இது ரொம்ப யூஸ் ஆக போகுது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ட்ரேடுன்னு சொன்னாலே வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அனுப்பிங்க. கிளைமேட் சேஞ்ச் ட்ரேடுன்னு சொல்லும்போது யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லி அனுப்பிக்கலாம். ஸோ இந்த இன்டிகிரேட்டட் ஃபோரம் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ட்ரேடுன்னு சொல்றது, இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அண்ட் இட் இஸ் நாட் ஈவன் ரிலேட்டட் டு யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், UNFCCC. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசமாக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ பிரேசில் அண்ட் ஒன் டெவலப்ட் பார்ட்னர் ஆல் UNFCCC பார்ட்டிஸ் வந்து திஸ் இஸ் ஓப்பன் டு. ஸோ இதில் என்னன்னா politically supported and structured dialogue on trade policies, climate policies சேர்த்து dialogue discussion மூலியமா, mutual understanding மூலியமா, cooperation மூலியமா நம்ம கொண்டு போகணும். ஸோ அந்த டென்ஷன்ஸ்னு நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த திங். இங்க பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ்னஸ், கன்சர்ன்ஸ், கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணும், கான்ஃப்ளிக்ட் கிடையாது. ஸோ அதில் வந்து ஃப்ராக்மெண்டட் அப்ரோச் இல்லாமல் மொத்தமாக சேர்த்து ப்ராடராக யோசிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், இன்டர்ஆப்பரபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி இது பண்ணணும். ஸோ இங்கே வந்து அக்ரிமெண்ட்ஸ் இன்டர்பிரேட் பண்ணுறதோ, டிஸ்பியூட்ஸை செட்டில் பண்ணுறதோ, இல்லை இண்டிவிஜுவலாக எப்படி பண்ணுறாங்கன்னு எவாலுவேட் பண்ணுறதோ, இது எதுவுமே இல்லை. இங்கே வந்து டயலாக், டிரான்ஸ்பரன்சி, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்த நம்ம என்ன பண்ணால் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ட்ரேட் டென்ஷன்ஸை சால்வ் பண்ண முடியும், அடுத்து நம்ம என்ன பண்ணா இதுல நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், இதுதான் இங்க வந்து இது பண்ண போறாங்க. இட்ஸ் நாட் லைக் எவாலுவேட்டிங், இட்ஸ் நாட் லைக் கம்பேரிங், இட்ஸ் நாட் லைக் கான்ஃப்ளிக்டிங், இது எதுவுமே இங்க இருக்காது. ப்ராடர் அப்ரோச். ஓகே, ஸோ கவர்மெண்ட், சிவில் சொசைட்டிஸ், பிசினஸ் அசோசியேஷன்ஸ், திங்க் டேங்க்ஸ், இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாரும் இதுல பார்ட்டா இருக்க போறாங்க. நெக்ஸ்ட், அதம் சினி ரைஸ். இது ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லி பார்த்தா, PHU ரிசர்ச்சர்ஸ் வந்து டைம்லெஸ் ரைஸ் வெரைட்டி அதம் சினின்னு இனோவேஷன்ல ரிவைவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ்ல இருந்தது. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து நம்ம ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ்ல இட் இஸ் லைக் எ ட்ரெடிஷ்னல் ஷார்ட் கிரைன்ட் ரைஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப அரோமேட்டிக்கா இருக்கும் அண்ட் இட் இஸ் எ பிளாக் ரைஸ். ஓகேங்களா? அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் கிறிஸ்டல்ஸ் லைக் கிரைன்ஸா இருக்கும். ஸோ இங்க நீங்க நல்லா ஞாபகம் வைக்க வேண்டியது, இது பிளாக் ரைஸ் அண்ட் அரோமா, ஸ்ட்ராங் அரோமேட்டிக் ரைஸ். ஓகேங்களா? அண்ட் ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ்ல அண்ட் சுகர் கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். நேச்சுரல் அரோமா, குக்கிங் குவாலிட்டியும் சாஃப்டா அது நல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் லைக் லோக்கலி விந்தியா பிளாக் ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் ரீஜியன், சந்தௌலி, வாரணாசி, மிர்ஜாப்பூர், சோன்பத்ரா, விந்தியா ஃபுட் ஹில் எக்கோசிஸ்டம்ல எல்லாம் இது கல்டிவேட் பண்றாங்க. ஸோ ஷார்ட் ஸ்ட்ராங் அரோமா சென்டட் ரைஸ் அண்ட் ட்ராட் டாலரண்ட், டிசீஸ் ரெசிஸ்டன்ட். ஸோ அந்த குக்கிங்ல கூட சாஃப்டா ஃபிளேவர்ஃபுல்லா நம்மளுக்கு நல்லா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், சரண்டா வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இது ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஜார்க்கண்டுக்கு சொல்லியிருப்பாங்க 314 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் சரண்டா ஃபாரஸ்ட்னு வைல்ட் லைஃப் சாங்சுரியா நோட்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி. ஓகேவா? லொகேஷன் எங்க இருக்கு? ஜார்க்கண்ட். சரண்டான்னு சொன்னா 700 ஹில்ஸ், லேண்ட் ஆஃப் 700 ஹில்ஸ். ஸோ ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் சால் ஃபாரஸ்ட் இருக்கிறது இங்கதான். ஓகேங்களா? இதுதான். அண்ட் இங்க வந்து கொயனா வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் மூலமா போகும். அண்ட் சொன்ன மாதிரி லார்ஜஸ்ட் சால் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? ஸோ வேர்ல்ட்லயே ரிச்சஸ்ட் சால் ஃபாரஸ்ட்ல இது வந்து ஒன்று. ஓகேங்களா? ஏஷியன் எலிஃபென்ட், 4-horned antelope and சால் ஃபாரஸ்ட் tortoise which is critically endangered, இது எல்லாமே பார்க்க முடியுது. ஸோ ஹோ, முண்டா, ஒருவன் ட்ரைப்ஸ் வந்து இங்க இருக்கு. சேக்ரெட் க்ரூஸ் இருக்கு. அண்ட் இந்த சரண்டா ரீஜியன்ல தான் டோட்டல் அயர்ன் ஓர் ரிசர்வ்ஸ்ல 26% ஆஃப் இந்தியாஸ் அயர்ன் ஓர் ரிசர்வ்
சரண்டா ரீஜியன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ ஆஸ்பிரன்ஸ் நீங்க வந்து இப்போ சரண்டா வைல்ட் லைஃப் சாங்சுரினா அது எங்க இருக்கு, அதுல ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ் என்ன, அங்க இருக்கிற ட்ரைப்ஸ் யாரு, ஓகேங்களா? ஸோ அந்த எந்த ரீஜியன்ல இது பண்ணிட்டு இருக்கு, அங்க முக்கியமா அதுக்கு இருக்கிற யூனிக் ஃபீச்சர் என்ன, ஸோ சால் ஃபாரஸ்ட் பத்தி இது யூ ஷுட் பி நோட்டிங் இன் அ மோர் பெட்டர் வே. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இன்டிகிரேட்டட் ஃபாரம் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ட்ரேட்னு சொல்றாங்கன்னா அது இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷனா கிடையாதா, எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, அதோட மெயின் எய்ம் என்னவா இருக்கு, ஸோ இது எல்லாமே நீங்க பார்க்கணும். அதே மாதிரி இப்போ கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்னா யார் வந்து டாப் பொசிஷன்ல இருக்காங்க, அங்க வந்து யாரு வந்து அந்த ரேங்கிங் விடுறாங்க, எது ஃபோக்கஸ் பண்ணி அந்த ரேங்கிங் வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் யூ ஷுட் பி ஃபோக்கஸிங் ஆன். ஓகேங்களா? ஸோ ரேங்கிங்னு சொல்லும் போதோ இல்லை ஒரு மெக்கானிசம்னு சொல்லும் போதோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனல் செட்டப்னு சொல்லும் போதோ திஸ் ஷுட் பி யுவர் ஃபோக்கஸ். ஓகேங்களா? ஸோ கீப் ரிவைசிங். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே. ஆல் த வெரி பெஸ்ட்.